ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்? தேவைகள்லாம் குறைச்சிக்கங்கன்னு சொல்றது இது என்ன பேச்சு? இது மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. மோடி நம்மளை அடக்கி ஆளுகிறார். கூர்மையான சித்தாந்த எதிர்ப்பு கூடாது. ஒரு நடிகரை வச்சு சோழியை முடிச்சு வச்சிருக்கீங்களே. அந்த நாடு மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பிரதமர் மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு யாரும் தங்கம் வாங்க வேண்டாம், பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்க, மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யுங்கன்னு சொல்லி இந்திய மக்களுக்கு ஒரு அதிரடியான வேண்டுகோள் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க வேண்டுகோளை? அதாவது உன்னை கட்டிக்கிட்டதுக்கு என்னை செருப்பால் அடிக்கணும்னு சில பெண்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கனவுகளோட ஒரு திருமணம் நடக்குது. ஒரு காதல் கனவே திருமணமே வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கனவுகள் இருக்கும். உன்னோட வாழணுமே, உன்னோட இருந்து உன் பொழுதுகளை எல்லாம் கழிக்கணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு காதலுமே நடக்குது. கடைசியில என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அவன் ஊதாரியா இருப்பான், குடிச்சுட்டு ரோட்ல கிடப்பான், ஒரு வேலைக்கு போக மாட்டான், ஒரு இளவுக்கு அழிய மாட்டான், அவனை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. இந்த பொண்ணு கடைசியில கை குழந்தைய வச்சுட்டு அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு போயிடும். சரிங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில தான் திட்டும் போது உன்னை கட்டினதுக்கு இதைய செருப்பால் அடைக்கணும், பிஞ்ச விளக்கு மாத்தால அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உங்களெல்லாம் நாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்க தேர்ந்தெடுக்கல, நான் ஓட்டு போடல. சரிங்களா? ஓட்டு போட்டவங்க குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கான இடத்துக்கு கொண்டு விட்டுட்டாப்புல. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கனவுகள் எல்லாம் அகண்ட பாரத கனவு அவங்களுக்கு தான் இருந்திருக்கும். என்னங்க யோசிச்சு பாருங்க. தங்கம் வாங்குற, நான் என்ன சொல்றேன், வலதுசாரிகள் தங்கம் வாங்குறது இல்லையா, அவர்கள் தான் கிராண்டா தங்கம் வாங்கி கொண்டாடுவாங்க. அவங்க ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. சத்திரம் சாவடி எல்லாம் வசதியா விலை குறைவா வச்சுக்கிட்டு மற்ற ஆட்கள் போட்டி இல்லாம தங்கத்தையும் வசதியா வாங்கி விளாவறையா கொண்டாடுவாங்க. அவங்க வாங்குற தங்க அளவுக்குலாம் நம்ம வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மயிலாப்பூர் அவால் வாங்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில தங்கம் வாங்கி வாழ முடியுமா? ஜிஆர்டில இப்ப கூட எவ்வளவு கூட்டம், தங்கம் உயர்ந்தாலும் கூட்டம் முதலாள ஆன்டிக் நகைகளை பார்த்து அப்படியே அழகழகா தூக்கி பெரிய பெரிய ஜெமிக்கெல்லாம் அவங்க தான் வாங்குவாங்க. சரிங்களா? 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரலும் வாங்குறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்ப நம்ம கிட்ட சொல்லல அவங்க. நம்ம ஆல்ரெடி கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தங்கம் வாங்குறதுல பொட்டு தங்கம் வாங்குறதே என்பது பெரிய கனவாகி போகுது. சரிங்களா? போன தடவை செஞ்ச மச்சானுக்கு திருப்பி செய்யறதுக்கே நம்மகிட்ட 2 கிராம் வாங்குறதுக்கு ஐயோ, அவன் 6000க்கு சேர்த்து 12,000க்கு செஞ்சுட்டு போயிட்டான். நம்ம இன்னைக்கு 38,000 40,000 செலவழிய வேண்டிய இருக்குன்னு நெஞ்சு வெடிச்சு போயிருக்கிறோம். இந்த நிலைமையில நீ குடும்பம் நடத்தாத, யாருக்கும் மொய் செய்யாத, நீ வாங்குறது இல்ல, யாரே நீ வாங்காத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நான் சொல்றேன். இந்த விளம்பரங்களால் உருவாக்கப்பட்ட ஊதி பெருக்கப்பட்ட போலி பொம்மைகள் கடைசியில எந்த இடத்துக்கு முச்சந்திக்கு கொண்டு நிறுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒண்ணு சார். இப்ப எப்படி மோடி அவர்கள் ஒரே இரவு 500 ரூபா 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாரோ, எப்படி நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்? பெட்ரோல் டீசல் அலைச்சல் அதுதானே. சரிங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுக்கு பண்ண முடியும் சொல்லுங்களேன். நீங்க எந்த வேலைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனே, டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரியான வேலைகளுக்கு பண்ணலாம். அது ஐடி கம்பெனிகள் பண்ணுது. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களுக்கு சரியா படும். காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வரணும், அல்லது ரோட்ல போய் பொருட்களை மீன் வாங்கிட்டு சந்தையில போட்டு வித்தாகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா? தீப்பெட்டி தொழில் பண்ணணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமாங்க? கம்பெனில போய் தானே அடிக்கணும், நான் பெட்ரோல் போட்டுட்டு அங்க போய் தானே ஆகணும். சரிங்களா? இது என்ன பேச்சு இது? இப்ப எவ்வளவு கேவலமா நீங்க டிஜிட்டல் இந்தியாங்கிற பேர்ல சாதாரணமா மக்கள் வச்சுக்கிட்டு புழையிட்டு இருந்த பணத்தை எல்லாம் சோழியை முடிச்சிட்டீங்க. எங்க கையில இப்போ 10 பைசா கிடையாது. ஒரு கடைக்கு போய் நாங்க 10 ரூபா காசை 500 ரூபாய் காசை நீட்டினோம்னா
அந்த காசுக்கு சில்லற இல்லைங்கிறான். பேசாம ஜிபேல போட்டுருங்க சார், 5 ரூபா தானே போட்டுருங்கிறான். 5 ரூபா இல்லடா என்கிட்ட மாத்திக்கோ, இல்லைன்னா 50 ரூபா மாத்தினாலுமே வேண்டாங்கிறான். ஜிபே போட்டுருங்க. எல்லாம் அக்கௌண்ட் நாங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். அந்த அக்கௌண்ட் சுத்தி கடைசியில ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லாபுக்கு மேல போயிட்டுனா நீங்க வச்சிருக்கிறாரு இன்கம் டாக்ஸுக்கு மேல போயிட்டுனா அவர் ஐடி கட்டு அப்படின்னு குதவளையை நெரிப்பீங்க. கோடிக்கணக்கான ரூபாய் பெரிய பெரிய பணக்காரனுக்கெல்லாம் வேவர் ஆஃப் பண்ணுவீங்க. இதுக்கு வேற தத்துவ ஞானிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆஃப் பண்ணலுங்க, வேவர் ஆஃப் தான் பண்ணியிருக்காப்புல. அதாவது வேண்டாம்னு தள்ளுபடி பண்ணல, வராக்கடன் அறிவிச்சிருக்கிறாரு. அது இயக்கமற்ற ஒரு பணம், அது வராது. எல்லாம் ஒண்ணுதானே. கோமால இருக்கிறாருங்கிறது செத்துட்டாருங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பல வருஷங்களா கோமால இருக்கிறாரு, அதனால இதோட முடிச்சுக்கிடுவோம் தான் நீங்க பதில் சொல்றீங்க. அதை நீங்க தட்டி எழுப்புறதுக்கு முயற்சி பண்றேன், ஆபரேஷன் பண்றேன், ஏதாவது மறு வேலை செய்யற, அது கிடையாது. அப்போ 25 லட்சம் கோடி ரூபாய் வேவர் ஆஃப் பண்ணுவீங்க. சாதாரண மக்களினுடைய பணத்தை அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டா, பேன் நம்பரை வாங்கு. முன்னாடிலாம் பேன் நம்பர் வாங்கணும்னா நீங்க ஐடி கம்பெனில ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கூட பேன் கார்டை கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா நீ வச்சிருக்கிற 10 பைசா சாக்லேட் முட்டாய் காசு கூட அதுல கணக்குல வரணும். உங்க அப்பா ஜிபே பண்ணி விட்டாருன்னா அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான இது சதி வலை, வரி வலை. மக்களை அப்படியே வளைச்சு வரிக்குள்ள கொண்டாடுது. அப்படி கொண்டு வந்து தான் இன்னைக்கு இப்படி நிறுத்தி இருக்கிறாப்புல. இனிமேல் நீங்க தங்கம் வாங்குறாங்க, சோறு திங்காதீங்கன்னு சொல்லுங்க. பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறி போச்சுங்க, சோறுகள்லாம் இனிமேல் சாப்பிடாதீங்க, 3 வேளை சோத்தை குறைச்சிக்கங்க. ஏன் நீங்க சட்டக்கிட்டெல்லாம் போடுறீங்க, குறைச்சிக்கங்க. நேத்து அவர் என்னன்னா எல்லாரும் அதிக காரை பயன்படுத்தாங்கன்னு சொல்லி அவருக்கு பின்னாடி வர பல கார்களை குறைச்சி 2 கார்ல போறதெல்லாம் நியூஸ்ல பார்க்க முடியாது. அப்படி பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, மக்கள் அதிக வாகனங்களை பயன்படுத்துவது, நீங்க நான் என்ன கேக்குறேன், மக்களுக்கு பொது வாகனத்தை பற்றிய அறிவு அவேர்னஸ் நீங்க உருவாக்குறீங்களா? கார் கம்பெனிகளை ஃபுல்லா ஊக்குவிச்சு அவனை கூட்டு கொண்டு வந்து உள்ள விட்டு எல்லாத்தையும் காரை வாங்கடா, இப்படி இருந்துக்கடா, ரோடு இருக்கோ இல்லையா காரை வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி ஒரு கல்ச்சரை உருவாக்குனதே உங்களுடைய ஆட்சி அதிகாரம் தானே. நீங்க ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே மாற்று கருத்து மாற்று இது இருந்துச்சுன்னா பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துங்கன்னு எப்ப சொல்லியிருக்கணும்? 2014 சொல்லியிருக்கணும். ஒரு காலத்துல 80கள்ல கார் இவங்களுக்கு நீதிபதிகள் வீட்டுக்கு போகும், தனித்தனி கார்கள் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறதுக்கு பதிலா இல்ல மொத்தமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுற மாதிரி, அதாவது மற்ற பணியாளர்களையும் கூட்டு வந்துடுற மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரே காரை பயன்படுத்துறதுக்கெல்லாம் பெட்ரோல் நெருக்கடி வரும்போது, இந்த பழைய ஈரான் போர்கள் இந்த 70கள்ல நடந்துச்சு, பெரிய நெருக்கடிகள் வரும்போது அதை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வருதுன்னா நீங்க கார்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை ஏன் அப்படி கொண்டு வந்து ஊக்குவிச்சீங்க? இன்னைக்கு போட்டி போட்டுட்டு உற்பத்தி பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்களே. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிலயா நீங்க சக்சஸ்ஃபுல்லா? அது 2 ரூபா பொருளை 8 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அதான் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களே. புரியுதா உங்களுக்கு? ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜினா என்னங்க? இயற்கையில கிடைக்குது, விலை குறைவா இருக்கணும், அப்படித்தானே? மற்றதெல்லாம் உடைச்சி அணு எல்லாம் உடைச்சி எடுக்கிறத விட எங்களுக்கு சீப்பா கிடைச்சாதான் நாங்க அதை பயன்படுத்துவோம். ஆர்கானிக் பொருள் 500 ரூபாய்க்கு விற்கிது, 50 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு தக்காளி விற்கிது, நான் 500 ரூபாய் பொருளையா தக்காளியா வாங்குவேன். அப்ப நீங்க அதை மாற்றுறதுக்கு வேலை செஞ்சிருக்கணும்ல. உங்க கையில தானே அதிகாரம் இருக்குது. எதையும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு, எல்லாரும் மூடிட்டு இருங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் குறைச்சிக்கங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கையாலாகாதத்தனம். ஆட்சி நிர்வாகம் தெரியாது, வெளிநாட்டு உறவுகள்ல ஒரு இதுவும் கிடையாது. இந்த வெளிநாட்டு உறவு ஏதாவது இந்த உறவை நாம ஒரு பேணி பாதுகாக்க முடியுமா? அங்க ட்ரம்ப் உட்கார்ந்துட்டு அமெரிக்காவில் ஆர்டர் போடுறாருங்க, இந்தியாவில் என்ன பண்ணணும், எவன் எதை செய்யணும்ட்டு. எத்தனை நாள் நீங்கள் ஈரானோடு பெட்ரோல் வாங்கிக்கலாம், எவ்வளவு நாள் நீங்கள் ரஷ்யாவோட பெட்ரோல் வாங்கிக்கலாம்னு டேட்டு குறிச்சு கொடுக்குறாங்க. துண்டிச்சுட்டு இத்தனை நாள் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது. நான் சொல்ற வரலாம் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாவரிங்டின்னு சொல்றாங்க இல்லையா, தன்னாட்சி உரிமை, அதுவே இல்லாம நாம அடிமையா கிடக்குறோம். இப்படிப்பட்ட இழிநிலைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டு இனிமேல் நீ சட்டை போடாத, சாப்பிடாத, காரு வாங்காத, பெட்ரோல் போடாத. பெட்ரோல்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு பத்தியில, அதையும் நீங்க சொல்லியிருக்காங்க. இப்பதான் அறிவிப்பு வந்திருக்குது, 85% எத்தனால் கலந்து பெட்ரோல் வர போலாம். பெட்ரோல்ல 20% எத்தனால் கலந்தது ஒரு காலம். இப்ப எத்தனால்ல பெட்ரோல் கிடைக்கும், அதாவது பால்ல தண்ணி கலக்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப தண்ணியில 2 சொட்டு பாலை கலக்கிற மாதிரியான வேலையெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. மொத்தமா சோழியை முடிச்சுட்டாங்க. என்ன சொல்றதுன்னா,
அங்க ஈரான்ல ஒரு போர் நடக்குது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க எவ்வளவு பெரிய நாடு, சீனாவுக்கு நிகரான ஒரு பெரும் நாடு, மக்கள் தொகை, சந்தை, எல்லாமே, உற்பத்தி ஆற்றல், மக்கள் வளம். ஏன் அதை சொல்றோம்? மக்கள் வளர்ந்து மனித சக்தின்னு ஏன் சொல்றோம்? அதனால உற்பத்தி பண்ண முடியும், அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்க மேக் இன் இந்தியா திட்டத்துல செஞ்சிருக்கலாம்ல, செஞ்சு வெற்றி பெற்றீங்களா? எவ்வளவு பெரிய படுதோல்வி அந்த திட்டம், ஊரே உலகமே சொல்லுது மேக் இன் இந்தியா ஏமாத்து வேலை. சைனா பொருளை வாங்கி டப்பா போட்டு மேல மேட் இன் இந்தியான்னு ஒட்டி கொடுக்குறான். யாரு சொல்றா? யூடியூபர் சொல்றான். உடைச்சி செல்ல உடைச்சு காட்டி மேக் இன் இந்தியான்னு வேலை, சிங்கம் படம் போட்டுருக்கா, உள்ள பார்த்தா சைனா பார்ட்ஸ் இருக்குது, மேட் இன் சைனா ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லி அம்பலப்படுத்துறாங்க. இதை விட அவமானங்கள் தேவையா? உற்பத்தி செக்டாரே உருவாக்குறீங்க. தமிழ்நாட்டுல அப்படி உருவாக்குகிறதற்கு வளர்ச்சி வின்பாஸ்ட்ங்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தின ஒரு ஆட்சியை ஒரு நடிகரை வச்சு சோழியை முடிச்சு வச்சிருக்கீங்களே. இப்படித்தானே ஒவ்வொரு மாநிலத்தையும் முடிச்சு வச்சிருக்கீங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க, அவரு ஜோசியரை வச்சு அரசியல் பண்றாரு. இந்த நிலவுல நாங்க தங்கத்தை இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, பெட்ரோல் போடக்கூடாது, தங்கம் வாங்கக்கூடாது. மறுபடியும் நான் அதான் கேட்கிறேன், இனிமேல் சாப்பிடலாமா? அதுக்கு கூட அவர் சொன்னாரு, யாரு? நிதியமைச்சர் சொன்னாங்க. பூண்டு விலை ஏறி இருக்கு, வெங்காயம் விலை ஏறி இருக்குன்னு சொல்லும்போது பூண்டு வெங்காயம் எல்லாம் நான் சாப்பிடுறதுல சொன்னாங்க. இதுதான் பாசிஸ்டுகளின் யோக்கியதை. புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கங்க. நீங்க அப்படி உங்களை ஒடுக்கி கூட பாத்துக்கங்க, உங்களுக்குள்ளேயே வாழ கத்துக்கங்க. ஒரு ஆமையை போல ஒரு கூனி குறுகி தனக்குள்ளேயே வாழ கத்துக்கங்க. ஏன்னா அவர்கள் அப்படி கத்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய எமஜவானர்கள்ட்ட அவர்கள் கூனி குறுகி இப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, மோடி நம்மளை அடக்கி ஆளுகிறார், அமித்ஷா ராஜதந்திரி, அதெல்லாம் அடக்க முடிந்தவர்கள் மேல் தான் அவர்கள் அதிகாரத்தை செலுத்துறாங்க. மேல இருந்து அடக்குறாங்க கிட்ட அவங்க நவதுவாரத்தையும் அடக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினியன் காவாக்காலியன். இது வள்ளுவர் சொல்றாரு. சினத்தை, கோபத்தை நீ எங்க கட்டுப்படுத்தணும் தெரியுமா? எங்க செல்லுபடியாகுதோ அங்க கட்டுப்படுத்தணும். உனக்கு மேல இருக்கிறான்ல மேனேஜர் போய் நீ உன் கோபத்தை காட்டி பெற வேண்டாம். இது கேளுங்க, இதைத்தான் நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. அதிகாரத்தை நீங்க எங்க கட்டுப்படுத்தணும் தெரியுமா? எங்க அதிகாரத்தை அதிகமா செலுத்த முடியுமோ அங்க உங்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி செலவழிக்கணும். மாநிலங்கள் உரிமைகளா கொடுக்கணும், மாநிலங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். கல்வி நீட்டை திணிக்க கூடாது, அங்க நீங்க இது பண்ணணும். நீங்க அங்க உங்களுடைய அதிகாரத்தை காட்டுறீங்க. எங்க உங்க அதிகாரத்தை காட்டணும்? எங்க உங்க நாட்டினுடைய சாவரின்ட்டை நசுக்குறாங்களோ அங்க நீங்க காட்டணும். அங்க காட்டுறீங்களா? 50 முறைக்கு மேல ட்ரம்ப் சொல்லிட்டாரு, எங்க பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினது நானான்னு கொஞ்சமாவது சொல்றதுக்கு, திருப்பி சொல்றதுக்கு உங்களுக்கு இருந்தா 56 இன்ச்சு மாறுபது என்னதான் சொல்றது? இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, மேற்கு வங்கத்துல முதல் முறை பாஜக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த சில நாட்களே அங்க கலவரங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதுதாங்க, பாஜக எங்க நின்னாலும், அதாவது கொம்பை இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கும்கி படத்துல, அந்த மாதிரி பாஜக எந்த இடத்துக்குள்ள இறங்கி நின்னாலும் அங்கே மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே அதனுடைய நிலைமை இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 3 தலைவர்கள் பாஜகங்கிற ஒரு நச்சு செடியை வீழ்த்துவதற்கான, ஒரே நச்சு கிருமியை வீழ்த்துவதற்கான ஒரே கோவேக்சின் அல்லது கோவிஷீல்டு அந்த ப்ரொடெக்ஷன் 3 தலைவர்கள் தான் முடிஞ்சது. அது 3 பேரையும் காலி பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒண்ணு வீரியமாக செயல்பட்ட ஸ்டாலின் தமிழ்நாடு, அங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இங்க பினராயி விஜயன், எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் நல்லா கவனிக்கணும். இங்க ராகுல் காந்தி அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தேவைப்படுறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான மொன்னையான எதிர்ப்பு தான் நமக்கு வேணும். வீரியமான எதிர்ப்பு வேண்டாம். சவடால் விடலாம், புரியுதுங்களா? பேப்பர் கிப்பராட்டு இந்த எல்இடி ஸ்கிரீன்ல போட்டுட்டு சவடால் விடலாம். ஷார்ப்பான கூர்மையான சித்தாந்த எதிர்ப்பு கூடாது. அதனாலதான் ஸ்டாலினை திட்டம் போட்டு அவருடைய தொகுதியிலே முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஓட்டிங் மிஷினை ஓப்பன் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும் அந்த மிஷின்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. சரிங்களா? அப்படி இந்த வேலை இதுதான். எந்த இடத்துலயும் நிம்மதி இருக்காது. இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல ஜோசப் விஜயை உட்கார வச்சுக்கிட்டு இந்துத்துவ கலவரங்களை நிகழ்த்துவார்கள். அதுக்கான திட்டம் இருக்குது பாருங்க. சிறுபான்மையினர் அரசு
நம்மை ஒடுக்குகிறது, நாம் இந்து பெரும்பான்மை அப்படின்னு அந்த வெறியை ஊட்டுவார்கள். அங்கேயும் கலவரத்தை கொண்டு வருவாங்க. மாற்று கருத்து இல்ல. நிம்மதியா இருக்கணுமா? ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது, நாசமா போயிருன்னு நான் சொல்லல, ப. சிதம்பரம் சொன்னாரு. அது மாதிரிதான் பாஜகவும் சொன்னாரு. ஏன்னா ஆமை இதெல்லாம் நான் நம்பல. அமீனா நான் இயற்கையானது, சரிங்களா? ஆமை புகுந்ததுங்கிறது ஒரு ஒப்பீடு அல்ல. அப்போ ப. சிதம்பரத்தை நீங்க அந்த சொன்ன வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் எந்த இடத்துல இறங்கி நின்னாலும் அங்க நிம்மதி இருக்காது. குக்கி இன மக்கள் 3 பாதிரியார்கள் இன்னைக்கு செத்து போயிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க மறுபடியும், சரிங்களா? நிம்மதி இழந்துட்டோம். அந்த நாடு மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இதோட ஒரு அபாய மொழிதான் நீங்க சொன்ன இந்த தங்கம் வாங்காதேன்னு சொல்லுது. இதுக்கு மேலையும் இந்த மிடில் கிளாஸுக்கு இந்த பாஜக மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவர்களை எதை வைத்து என்ன செய்வது, எந்த சாம்பிராணியை போட்டு இவர்களுடைய புத்தியை சரி பண்ணுவது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.